Hi friends, Santro 2006 மாடல். இதில் நிறைய மாடிஃபிகேஷன்ஸ்க்காக வந்திருக்கிறாங்க கஸ்டமர். அவங்களுக்கு என்னென்ன செஞ்சுருக்கோன்றதை டீட்டெயில்டாக பார்க்கலாம். உள்ள ஃப்ளோ மேட்ஸ் எல்லாத்துமே ரொம்ப ஓல்ட் ஆயிடுச்சு. ஸோ இந்த மேட்ஸ் எல்லாத்தையும் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த மேட்ஸ்லாம் நம்ம ரிமூவ் பண்ணி ஃப்ரெஷ்ஷாக ஒரு வினைல் மேட் போடணும். அதுக்கப்புறம் ஸ்டீரிங் கிரிப்ஸ் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. சீட் கவர்ஸ் கேட்டிருக்கிறாங்க. சீட் கவர்ஸ் இப்போ தான் ஃபினிஷிங் பண்ணி முடிச்சிருக்கு. இது ஸ்பீக்கர்ஸு, சிஸ்டம்ஸு, ஆடியோவோட கொஞ்சம் பெர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அதையும் நம்ம சேஞ்ச் ஆஃப் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் என்னென்ன பண்ணியிருக்கோன்றத நான் ஃபுல் டீட்டெயில்டாக உங்களுக்கு காட்டுறேன். இந்த ஒர்க் ஃபினிஷ் ஆகி முடியட்டும். ஹாய், நம்ம இப்போ இந்த சாண்ட்ரோவோட கம்ப்ளீட் ஒர்க் பண்ணி முடிச்சாச்சு. இதில் என்னென்னலாம் பண்ணியிருக்கோம், என்ன சேஞ்சஸ் ஃபஸ்ட்டு இருந்ததுக்கும் இப்போ இருக்கிறதுக்கும் உண்டான டிஃப்ரென்ஸை நம்ம டைரெக்டாக பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் மாடிஃபிகேஷன்ஸ் தான் பண்ணியிருக்கோம். கீழே ஃபுல் ஃப்ளோ மேட்ஸ் நம்ம ஏற்கனவே இருந்ததை ரிமூவ் பண்ணி வினைல் மேட்ஸ் ஃபுல்லாக பேஸ்ட் பண்ணியாச்சு. டேஷ்போர்ட் கீழே ஒரு ஆம்பியன்ட் லைட், சீட் கவர்ஸ் நம்ம இன்ஸ்டால் பண்ணிட்டோம். ரெட் அண்ட் பிளாக் சீட் கவர்ஸ், அதோட மேட்சிங்காக ரெட் அண்ட் பிளாக் ஸ்டீரிங் கிரிப்பும் நம்ம ஃபிட் பண்ணியிருக்கோம். வாங்க பேக் சீட்டும் பார்க்கலாம் இதில் எப்படி இருக்குன்னு. அதுக்கு முன்னாடி டோர் வைசர்ஸ் பண்ணியிருக்கோம் சீட்ஸ் இந்த இதில் காரில். பேக் சீட்டோட ஃபிட்டிங் பார்த்துக்கலாம். ஓவராலாக இன்டீரியரோட சீட் ஒர்க்ஸ் எல்லாமே நம்ம முடிச்சிட்டோம். அதுக்கப்புறம் ஆடியோ சிஸ்டம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா பைனியரோட சிங்கிள் டின் சிஸ்டம் இதில் இருக்குது. அதுக்கு நம்ம பைனியரோட 2 ஓவல் ஸ்பீக்கர்ஸ் பேக் ட்ரேல செட் பண்ணியிருக்கோம். இதில் ஒரு பேட் யூஸ் பண்ணி பைனியரோட ஓவல் ஸ்பீக்கர்ஸு, அதுக்கப்புறம் நம்ம ஒரு சின்ன சப் ஊஃபர் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். இந்த ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறதோட ஸ்பீக்கர்ஸ் அண்ட் சப்வூஃபர்ஸோட லைவான டெமோ நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. லைவா அதோட சவுண்ட் குவாலிட்டி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஃபுல் கம்ப்ளீட் ஒர்க்கு நம்ம பண்ணி முடிச்சிட்டோம். இந்த மாதிரி உங்களோட காசில் என்னென்ன ஒர்க் எல்லாம் செய்யணும்னு விரும்புகிறீங்களோ எனக்கு வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணலாம். எங்களோட அட்ரஸ் டீட்டெயில்ஸ் அந்த ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல இருக்கும், நீங்கள் அதையும் பார்த்துக்கலாம். இப்போ நம்ம இந்த கார் முடிச்சிட்டோம். சார் இருக்காங்க, அவங்க இப்போ எப்படி இருக்கு என்ன ஏதுன்றது சொல்லுவாங்க. சார் சொல்லுங்க, எப்படி இருக்கு ஒர்க்ஸ் எல்லாம் ஓகேவா? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் நிறைய ஷாப்ஸ் வந்து பார்த்தேன். ஒரு பாஸ்ட் 1 வீக் நிறைய ஷாப்ஸ் பார்த்தேன். ஸோ சாரோட ரிவ்யூ வந்து யூடியூப் சேனலில் பார்த்தேன். ஸோ பார்த்துட்டு சார் வந்து அந்த யூடியூப் சேனல்லே பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ அவர் ஃபஸ்ட்டு வீடியோவில் அவர் சொன்ன ஆம்பியன்ட் லைட்டிங் வந்து அந்த வீடியோலேயே அவங்க சொன்னாங்க. 3rd வீடியோ பண்ணும்போதுமே அதை சார் அப்படியே மெயின்டைன் பண்ணுறாரு. ப்ளஸ் வந்து நமக்குமே வந்து அது ஆம்பியன்ட் லைட்டிங் ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துருக்காரு. ப்ளஸ் ஒர்க் வைஸும் பார்த்தீங்கன்னா நம்ம கேட்ட எக்ஸ்பெக்டேஷன்ஸ் அதை விட கொஞ்சம் ஜாஸ்தியாகவே நமக்கு வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணி கொடுத்துருக்காரு. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இன்னொன்று என்ன அப்படின்னா அவரோட அம்புல்னஸ்க்கும் நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். ப்ளஸ் அவரோட ஹேர் ஸ்டைலுக்கும் நான் ஒரு ஃபேன் ஆகிட்டேன். தேங்க்யூ. ஸோ தட் வாஸ் த திங். என்னால் முடிஞ்சது என்னன்னா நான் ஒரு 4 பேரை சாருக்கு வந்து நான் ரெஃபர் பண்ணுவேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ. வாழ்த்துக்கள். தேங்க்யூ.